Hello and welcome to all. So in the video என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Tallyல இருக்க one of the feature. So interest calculation எப்படி Tallyல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So interest calculation பொறுத்த மட்டும் நமக்கே தெரியும். They have two parts. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா receivable, இன்னொன்னு payable. ஒன்னு நம்ம interest receive பண்ணுவோம், இல்லனா interest pay பண்ணுவோம். So இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் interest calculation நமக்கு மூவ் ஆக போகுது. So அந்த ரெண்டு பார்ட்ல first part interest receivable எப்படி பண்றது and then அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணணும், என்னென்ன மாதிரி விதமான ஒர்க்கிங்ஸ் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம டேலி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ டேலி ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ரெஸ்பெக்டிவ் டேட்டாவுக்கு போயிடுறோம். ஸோ டேட்டாவுக்கு போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்காக எனேபிள் பண்ண வேண்டியது அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் இருக்க ஃபோர்த் ஆப்ஷன் எனேபிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பர் 4589 அப்படின்ற மாதிரி நான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா டெபாசிட்ஸ் அசட்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இது நார்மலாக பண்ணினே இருக்காது, அந்த F11 எனேபிள் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ எஸ்ன்றதை கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டீட்டெயில்டு வியூ எல்லாருக்கும் வராது. ஸோ அதுக்கு முன்னாடி F12 போய் கான்ஃபிகரில் யூஸ் அட்வான்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றத எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இன்க்ளூட் டிரான்சாக்ஷன் டேட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டு ஃபார் அமௌண்ட்ஸ் ஆடடுக்கா இல்லை ஃபார் அமௌண்ட்ஸ் டிடெக்டடுக்கான்றதை கேட்கும். ஸோ அமௌண்ட்ஸ் ஆடட் அப்படின்றத கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 1.5% தான் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் வரும் நமக்கு. ஸோ இதில் 30 day மந்த், 365 year அண்ட் தென் காலண்டர் மந்த், காலண்டர் இயர் இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 30 days கால்குலேட் பண்ணும். அண்ட் தென் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 365 days வந்து கால்குலேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 30 day மந்த் அப்படின்றப்ப எல்லா மாதமும் நமக்கு 30 நாளுன்றது இருக்காது. தென் 365 day இயர் அப்படின்றது எல்லா இயரும் 365 days வராது. ஸோ அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெஸ்பெக்டிவாக காலண்டர் மந்த் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் என்னோட கிரெடிட் அண்ட் டெபிட் பேலன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு சொல்கிறேன். ஸோ இது எப்போ இருந்துன்றப்போ 1/4/25 நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு ரவுண்டிங் மெத்தடை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுறோம், லிமிட் ₹1 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்டிங் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லெஜரை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சோன்னே இப்போ நான் எஃப்டி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த அக்கௌண்ட்டில் நான் பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ F2ன்னு கொடுத்துட்டு 1/4/2025 நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா என்னோட கனரா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு, ஸோ எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோடனே இந்த லெஜரை கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ 1 April நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தேன் அப்படின்ற பட்சத்தில் டெபாசிட்ஸில் 5 லட்சம் என்னோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எஃப்டி அக்கௌண்ட்டில் ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இதுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட என்ட்ரி போஸ்டிங்கை பொறுத்த மட்டும் 22 May வரை நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ட்ரி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் Alt G கொடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன வந்துடும்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை நான் என்ட்ரு அடிச்சு உள்ளே போனேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டேலி எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 52 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு 1 April 22 May வரையும் 1.50% ROI போட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எனக்கு வரணுன்றதை டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிக்ளேர் அமௌண்ட்டை எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு செகண்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட்டில் போயிட்டு வவுச்சர் டைப்பில் போயிட்டு ஸோ டெபிட் நோட் அப்படின்னு கொடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லெஜரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெபிட் நோட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்ஷன்ஸையும் எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டு வந்துட்டு இந்த நேம் ஆஃப் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சோடனே எனக்கு டேலி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணிடுறேன் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். எஸ்ன்னு கொடுத்து இதை நான் சிம்பிளாக வந்து ஏன்னா இது சிம்பிள் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு என்ன இருக்கும்னா இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு லெஜர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆனோடனே தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணேன். ஏன்னா என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால வவுச்சர்ஸில் போயிட்டு அதர் வவுச்சர்ஸ் கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது இருக்கும் டெபிட் நோட் ஃபார் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ இது என்ட்ரு அடிச்சு முடிச்சோடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற செலக்ட் பண்ணோடனே என்னோட எஃப்டி அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 30/4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். ஸோ 30/4 வரை என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய். 1 மந்த்துக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் 7500 ரூபான்றதை கிரியேட் பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு லெஜர். ஸோ இல்லை அப்படின்றப்ப என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டி அப்படின்னு ஒரு லெஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அண்டரில் இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுறேன். டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு இந்த இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாதுன்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா எஃப்டியில் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டின்ற ஒரு லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வவுச்சர்ஸில் போயிட்டு ரிசிப்ட்ஸில் போயிட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படின்னு என்டர் பண்ணிட்டு ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா Alt G இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் போனேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5402 ரூபா தான் இருக்கும். இது என்ன கான்செப்ட் சார் 5402 ரூபான்றப்போ ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு நான் இப்போ மேனுவலாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஏப்ரல் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது, எனக்கு எல்லாமே டெபிட் ஆகி கிளியராக இருக்குது. இதில் இருந்து என்ன ஒரு ஹைலைட் ஆயிருன்னு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு ஏப்ரல் மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆயிருச்சு. ஐ மீன் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அந்த 5400 ரூபா என்ன சார் கான்செப்ட் அப்படின்ற பட்சத்தில் Alt F2 கொடுத்து மே மாதம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த 22 டேஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1 to 22 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேலியில் டேட்டா என்ட்ரி போட்டு மூவ் பண்ணியிருக்கேன். அந்த 22 டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 5402 ரூபா. ஸோ அந்த 5402 ரூபா நான் இன்ன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணல சார். இதே இது நான் ஒரு மந்த்துக்கே எடுக்கணும், மே மாதத்துக்கே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அப் அண்ட் டவுன் மே கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் 7613 ரூபா உங்களுக்கு வர வேண்டிய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிளை நான் சொன்ன இந்த கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம கிரியேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை டேலிக்குள்ளே எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.